அனைத்து நல்லா உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் வந்துக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படா வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை வாய்ப்பு வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தோட ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது விவசாயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடங்கள் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்யறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு 342 வேகன்சி, சமையலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 வேகன்சி, சமையல் உதவியாளர் 645 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளருக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழங்குடியினர் எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8வது பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஃபெயில் ஆகிருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8வது போயிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிட்டப்பட்ட இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிற தகுதி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சத்துணவு அமைப்பாளருக்கு இது என்ன தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணியிடத்திற்கு விண்ணப்பதார் குடியிருக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடுக்குன்னா அந்த வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற சத்துணவு மையத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சேஃப்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கமாகவும் இருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாளர், சத்துணவு அமைப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி ஒதுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிற படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சத்துணவு சமையலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அப்படின்லாம் தோல்வி அடைஞ்சிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்குடியினர் எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவும் சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21லேருந்து 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்குடியினர் எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வயசு வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைந்திருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா இது 3 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா 4,800லேருந்து 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிற படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு சமையல் உதவியாளருக்கான பணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது பாஸ் பண்ணியிருந்தாவே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியமன பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஊதிய விகிதம் சமையல் உதவியாளருக்கு 3,000லேருந்து 9,000 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் தங்களுடைய இருப்பிடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே தான் இருக்குன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மையத்திற்கு இனச்சுழற்சி முதலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு விண்ணப்பம் வந்து மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கப்பட்ட பணியிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ஒரு விண்ணப்பம் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பட்சத்தில் தங்கள் குடியிருப்பு அருகில் அமைந்துள்ள பள்ளிக்கு விண்ணப்பித்திருப்பதையும் அதையே கணக்கில் எடுத்துக்கொண்டு நேர்காணலுக்கு அழைப்பான சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்ணப்பம் தான் போடணும். அதுக்கு மேற்பட்ட விண்ணப்பம் போட்டால் தங்கள் அருகில் எந்த இப்போ நிறையா பள்ளிக்கூடத்துக்கு போடுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் எது பக்கமாகுதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்ற விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கா வேணும் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளி மாட்டு சான்று கேட்டிருக்காங்க, டிசி கேட்டிருக்காங்க, டிசியோட ஜெராக்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி, உங்களுடைய மார்க் ஷீட்டு எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் என்ன கல்வி தகுதியோ அந்த சான்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் நகல் கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விதவியாக கணவரால் கைவிடப்பட்டவராக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா விட்டுலாம். மாற்றுத்திறனாளிகளாக இருப்பின் அதற்கான சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறனாளிக்குன்னு தனியாக ஒதுக்கிடுவாங்க. இதுக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது, தப்பு இல்லாமல் விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்டு விண்ணப்பத்தில் கேட்டிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.